ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகலிதலீம் பத்மபத்ரா யதாட்சீம் கம்பீரா வர்தனா விசன்னவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் தாத்தா பாட்டி ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அதிகாலையிலே எழுந்து காலை கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. நாம் இந்த வாரத்தில் ஒரு நாளாவது தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சூரியனை நமஸ்காரம் செய்ய வேண்டும். நமக்கு வேலைப்பளு நேரம் போதாது. இந்த வாரத்தில் ஒரு நாளாவது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலாவது இந்த சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். எப்போ செய்ய வேண்டும்? சூரியன் உச்சியில் வந்ததுக்கப்புறம் எழுப்பி பண்ணுறதல்ல. சூரியன் உதிக்கின்ற பொழுது அதிகாலையிலே 5:57 முதல் 6:10 6:12 சூரியன் உதிப்பார். 6 மணிக்கு உதிப்பார். அந்த சூரியன் உதிக்கின்ற வேளையிலே சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து அர்க்கியம் கொடுக்கின்றவர்களுக்கு வாழ்வில் உயர்வுகள் கிடைக்குமாம். இப்போ தபசிகள் ஞானிகள் முனிவர்களெல்லாம் முன்னைய காலத்திலே வேண்டும் வரங்களை எல்லாம் பெற்றார்கள். இந்த பிரத்யக்ஷமாகிய சூரியனை வழிபாடு செய்து அந்த அனுக்கிரகங்களை பெற்றவர்கள். இப்போ இந்த சூரிய நமஸ்காரங்கிறதே பலருக்கும் இப்போ தெரியாது. ஏன்னா சூரியன் உதிக்கிற பொழுது யாரும் எழுந்து பார்க்கறது இல்லை, தெரியாது. முன்னைய காலத்தில் இந்த சூரிய உதயம் இது இப்போ பொங்கல் அன்று கூட சில வேளைகளில் ஒரு சில குடும்பங்களில் தான் சூரியனை பார்ப்பார்கள். மற்றபடியெல்லாம் 7 மணி 8 மணிக்கு அப்புறம் தான் சூரியனை பார்க்கறது. அந்த உதிக்கின்ற பொழுது தான் அந்த பூரணத்துவம். அந்த சூரியனை சுற்றி ஒரு வட்ட வடிவத்திலே கதிர்கள் சிகப்பு நிறத்திலே செங்கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுதிலும் நம்முடைய நரம்பு சம்பந்தமான தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த சூரியனுடைய கதிர்களுக்கு இருக்கிறது. இப்போ பொதுவாக நாம் பார்க்கிறோம், இந்த சூரியனை கண்டதும் பனியெல்லாம் மறைந்து விடுகிறது. சூரியனை கண்டதும் மலர்களெல்லாம் விரிந்து பூத்து குலுங்குகின்றன. அதுபோல் இந்த நம்முடைய நரம்பிலே இருக்கின்ற உடம்பிலே இருக்கின்ற நரம்பு சம்பந்தமான நோய்கள் எல்லாம் அந்த சூரியன் தரிசனம் செய்தால் விலகி சென்றுவின்ற நல்ல சிந்தனையோடு நாமும்
சூரிய பகவானை தினமும் வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலாவது சூரியனை நமஸ்காரம் செய்து சூரியனுடைய அனுகிரகத்தையும் பெற்று இறை வழிபாடுகளையும் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.